நம்மளால் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு சம்பவம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரவீனா மணியை கூப்பிட்டு உட்கார வச்சு ரவீனா வீட்டிலேருந்து அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு சரமாரியாக கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம். ஸோ அது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமோட வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி வந்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி லைவ்லேயே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணுறதை பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு உன்னோட கேமை நீ தனியாக விளையாடு, இந்த வீட்டில் யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நான் போனதுக்கப்புறமா வந்து நீ போயிட்டு அவங்க 2 பேர்கிட்டே உட்காந்துட்டு மாயா பூர்ணிமா கிட்ட உட்காந்துட்டு தங்கச்சி ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற வேலையே வேணாம் தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நான் பூர்ணிமாவை கூட வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் மாயாவை நம்பாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் அந்த 5 ஸ்டார் வாங்கினப்போ அந்த 5 ஸ்டார் வாங்கினதுக்கு இவனுக்கெல்லாம் 5 ஸ்டாரா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இவனுக்கெல்லாம் எவன் 5 ஸ்டார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துனாங்க. அப்படி பண்ணவங்ககிட்ட தயவு செஞ்சு நீ வந்து போகாத திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ நான் அந்த சைட் போனோடனே நைட்டெலாம் உட்காந்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு பண்ணுற வேலையே வேணாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சரண விக்ரமுக்கு பயங்கரமான ஒரு இன்புட் அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து ஒரு சூப்பரான ஒரு இன்புட் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பின்னாடி பேசினதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ லைவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுறாங்க. தனியாக விளையாட எதுக்காக நீ இந்த வீட்டில் தயவு செஞ்சு யாரையும் நம்புறதை வந்து ஸ்டாப் பண்ண, உனக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக சரண விக்ரம் ஆல்ரெடி வந்து அவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இன்றைக்கி நைட்டு இன்னும் பெரிய சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு தான் சொல்லும். பட் விசித்ரா வீட்டிலேருந்து வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ வரையுமே எந்த ப்ரோமோவும் வரல. ஐ திங்க் நாளைக்கு ஸ்பெஷலாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.